சந்தோஷமா இருக்கிறோம். அல்லேலூயா. கொஞ்சமா இருந்தாலும் ஆராதித்திருக்கிறாங்க. ஆராதனை பெரிய அளவில் கர்த்தர் நம்மை நடத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் எப்போ சொல்லுவேன், நம்ம துதிக்கிறது ஆண்டவருக்காகத்தான். அல்லேலூயா. மனுஷனை மகிமைப்படுத்தாங்க, ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இந்த அருமையான மாலை நேர கூட்டத்துக்கு வந்திருக்கிறது யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த கிருபையான இரவு நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசத்தக்கதால் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். அல்லேலூயா. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே தாவீது இந்த வார்த்தையை சொல்லுவதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அருமையான தெய்வ மனுஷன் தாவீது சொல்லுகிறார், நான் ஒரு காலமும், அல்லேலூயா, நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். நம்ம அப்படிதான் சொல்லணும். அல்லேலூயா. நாம் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. இன்னைக்கு அநேகருக்கு அநேக விதமான அசைவுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அநேக வாழ்க்கையை பார்க்கும்போது பணப்பிரச்சனை ஒரு அசைவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கடன் அதிகரிக்கிறதுனால ஒரு அசைவு வருது. குடும்பத்திலே சமாதானம் இல்லாத ஒரு அசைவு வருது. பிள்ளைகள் சரியாய் கீழ்ப்படியாமல் போவதனால ஏற்படுகிற ஒரு அசைவு வருது. இப்படி பல காரியங்களிலே நாம் அசைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தாவீது சொல்லுகிறார், நான் ஒரு காலம், அல்லேலூயா, ஒரு காலம் நான் என்ன பண்றதில்லை, அசைக்கப்படுவதில்லை, என் வாழ்விலே சொன்னேன். அல்லேலூயா. என் வாழ்விலே நான் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. காரணம் என்னவென்று சொன்னால், தாவீதின் மேல் இருக்கிற ஒரு அபிஷேகம் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. தாவீதின் மேல் இருக்கிற அந்த அபிஷேகம் அவருக்குள் இருக்கிறபடினால்தான் அவர் தைரியமாய் சொல்லுகிறார், நான் ஒரு காலம் நிகழ்ச்சியதில்லை, அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவர்களும் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவரும் நம்மை அபிஷேகித்த ஆண்டவரும் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாமும் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், மற்றவர்களிடத்தில் சொல்ல வேண்டும், நான் ஒரு காலம் என்ன செய்வதில்லை, அசைக்கப்படுவதே கிடையாது. அல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, நான் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டேன், அசைக்கப்பட மாட்டேன். காரணம் என்னன்னா, என்னை அழைத்தவர், என்னை தெரிந்து கொண்டவர், என்னை அபிஷேகித்தவர், அவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டேன், அசைக்கப்பட மாட்டேன் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அநேக விதமான போராட்டங்கள் நம்மை நெருங்கி கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. பல போராட்டங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த போராட்டத்தின் மத்தியிலே தான் ஆண்டவர் நமக்கு சோர்ந்து போகாதபடிக்கு ஒரு பலத்தை அவர் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதபடிக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறார். அந்த பலம் தான் நம்மாலே சொல்ல முடிகிறது, நான் அசைக்கப்படுவதில்லை என்ற பலம். அல்லேலூயா. நம்ம ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. தாவீது வாழ்க்கையில் இந்த ருசித்தவரா என்று சொல்லுகிறார். அவருக்கு குடும்பத்தாலே பல அசைவுகள் ஏற்பட்டது. ஆனாலும் அவர் என்ன அசைக்கப்பட முடியாது. அல்லேலூயா. அவர் தன் சகோதராலே அவர் அசைக்கப்பட்டார். ஆனாலும் அவர் அசைக்கப்பட முடியாதபடிக்கு தைரியத்தை வெளிப்படுத்திக் கொண்டார். அல்லேலூயா. அதுபோலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்தாரால், சகோதரரால், மற்ற உறவினரால், உலகத்தின் மக்களாலே நம்மை அசைத்து பார்க்க பலவிதமான வார்த்தைகளினாலும் நம்மை அசைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நாம் சொல்ல வேண்டியது என்னன்னா, நான் ஒரு காலமும்
அசைக்கப்படுவதே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒரு காலம் என்ன செய்வதில்லை, அசைக்கப்படுவதில்லை. தாவீது ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் அதே சங்கீதங்கள் புத்தகத்தை 16ஆம் அதிகாரம், சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போமானால், சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. எப்பொழுதுமே ஒரு மனுஷன் கர்த்தரை முன்வைத்து நடந்தால் அவன் அசைக்கப்படுவதே கிடையாது. அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில அவர் சொல்றார், நான் கர்த்தரை எப்பொழுதுமே, அதனால சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதுமே வாயில் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுதுமே எந்த காரியத்தை செய்தாலும் இது கர்த்தர் தான் செய்கிறார், இது கர்த்தருடைய கிருபைதான் நடக்கிறது, இது கர்த்தர் தான் எனக்கு இந்த காரியங்களை வாய்க்க செய்கிறார் என்று சொல்லி அவர் கர்த்தர் 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 என்று சொல்லி அவரை தான் அவர் என்ன செய்கிறார்னா முன்வைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை பின்னாடி தள்ளிவிட்டு தேவனை முன்னாடி வைக்கிற ஒரு அனுபவம் இருக்கும் பொழுது ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன செய்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால், அவர்கள் முன்னே போகிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் முன்னே நடக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். எந்த காரியத்தையும் அவர்களாவே மாம்ச சிந்தையிலே அவர்கள் ஈடுபட்டு செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய சித்தத்தை உணர்ந்து செய்கிற பிள்ளைகளாய் இல்ல, ஆண்டவரை முன்வைத்து செய்கிற பிள்ளைகளாய் இல்ல, அவருடைய சுயத்தை முன்வைத்து நடக்கிறதுனாலே தோல்வி அடைந்து போகிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் தாவீதை பார்க்கும்போது அவர் எப்பொழுதுமே பார்த்தினா கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார், அவருக்கு முன்பாக ஆண்டவரை நிறுத்தி வைத்திருக்கிறபடினால்தான் அவர் அசைக்கப்படுவதே கிடையாது. அல்லேலூயா. அநேகரை அவர்கள் ரோமானா வைத்து பேசுவாங்க, அவரு பெரிய ஊழியக்காரர், இவரு பெரிய ஊழியக்காரர், அவரு இல்லவே இல்லை. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, என் கர்த்தர் தான் பெரியவர். அல்லேலூயா. என் இயேசு தான் பெரியவர், என் தேவாதி தேவன் தான் பெரியவர், அவரை தான் நான் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. சோ இந்த கருத்தான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட கர்த்தரை முன்வைப்போமானால், அவரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக நிறுத்தி வைப்போமானால், நாம் ஒருபோதும் என்ன செய்வதில்லை, இப்படிப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள், பலவீனங்கள் எது வந்தாலும் அசைக்கப்படுவதே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பலவீனம் வந்துட்டா உடனே யாரை முன்வைக்கிறதுனா மருத்துவர் தான் முன்வைப்போம். அல்லேலூயா. டாக்டர் பார்க்கலாமா, அந்த டாக்டர் பார்க்கலாமா, அவங்கள பார்க்கலாமா, இவங்க நம்முடைய போன் எங்க போகுதுன்னா எந்த டாக்டர் பெரியவர் என்பதை நாம் கேட்டு தெரிந்து கொள்ள பிரயாசப்படுவோம். அல்லேலூயா. இல்ல, முதலாவது நீ ஆண்டவரை முன்வைத்து காலையில கேட்ட ஒரு சாட்சி பாரு. அவரு ஊட்டிக்கு போன இடத்துல அவர் பார்த்தீங்கன்னா அந்த மலையில் ஏறினதுனால அவருக்கு என்னால அது பார்த்தீங்கன்னா ஒற்றுக்கொள்ளாமல் வாமிட் எடுக்கிறோம், பயங்கரமான ஒரு லூஸ் மோஷன் ஏற்படக்கூடிய நிலைமையில அவர் பஸ்ஸில் அமர்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல அந்த சம்பவம் வழியில நிறுத்திட்டா அடுத்து வேற வண்டி பிடிச்சி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மலை பிரதேசத்துல அவர் இருக்கிற இடத்துல அவர் பாருங்க, எப்பொழுதுமே கர்த்தருடைய ரத்தத்தை பாக்கெட்ல வச்சிருந்ததால ஜெபித்து கொடுத்து அந்த ஆண்டுடைய ஜெபம் என்னன்னு சொல்ற அந்த ரத்தத்தை பாக்கெட்ல வச்சுட்டு அவர் எடுத்து என்ன பண்ணானா ஒரு சொட்டு உள்ள குடிச்சிட்டு ஒன்னு எடுத்து என்ன பண்ணி சொட்ட அப்படியே வயிற்றுல கறி இருக்கிறார். அவ்வளவு ஒரு வேதனைக்குரிய வண்டியை நிறுத்த வேண்டும் என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்துல அதை பயன்படுத்தினாலே அந்த ஒரு செகண்ட்ல அவருடைய வாமிட் நின்று போனது. அவர் வயிற்றை கலக்கி கொண்டிருந்த லூஸ் பிரஷர் என்னாச்சு மாறிவிட்டது. கரங்களை தட்டி கத்திரமே அல்லேலூயா. கருமையான தேவனுடைய பிள்ளைகள், இப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு பிரச்சனை வரும்போது அவரை முன்வைத்து செயல்படும் பொழுதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி நம்முடைய வாழ்க்கையிலே காண முடியும். அதனால்தான் தாவீதுடைய வாழ்க்கையிலே அவர் எப்பவும் வெற்றி சிறந்தவராகவே காணப்படுகிறார்.
அவர் சொன்னா, நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக என்ன பண்ணியிருக்கிறேன், வைத்திருக்கிறேன். வேதத்துல பார்க்கும்போது ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கர்த்தர் பார்த்து ஆபிரகாமை சொல்றாரு. வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமை தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிருந்து எச்சரிக்கிற அளவுக்கு ஆபிரகாமை வாழ்க்கிறார். ஆனால் தாவீது அப்படி அல்ல. கர்த்தரை எப்பொழுதுமே நினைச்சுக்கிறேன், எனக்கு முன்னாடி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. எனக்கு முன்னாடி நீ நடக்கிற வழி எப்படி இல்ல, சரியான வழி இல்லை. என்ன நீ என்ன பண்ணல, வைக்கவே இல்லை. ஆனா இங்கே தாவீது கர்த்தரை எப்பொழுதும் அவருக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை அவருடைய கண்களுக்கு முன்பாக, மனதுக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருந்தபடினாலே அவர் சொல்றாரு, நான் ஒரு நாள் என்ன பண்றதில்ல, அசைக்கப்படுவதில்லை. நீங்க அதே 1 சாமுவேல் புஸ்தகத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் புஸ்தகம் கர்த்தர் ஸ்தோத்திரம் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிப்பானால் 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய வாயின் வார்த்தைகள் நான் எப்போதும் கர்த்தரை தான் முன்வைக்கிறேன் என்பதை அவர் நிரூபித்து சொல்லுகிறார். இன்னும் தாவீது என்னை சிங்கங்களின் கைக்கும் கரடிகளின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர், அல்லேலூயா, இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்றார். அல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தை ராஜாவிடத்துல சொன்ன மாத்திரத்திலே ராஜாக்குள்ளே அபிஷேகத்தை அவர் சொல்றாரு, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஏன்னா சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். அப்படிதான் நடந்தது. அதே நீங்க 17ஆம் அதிகாரத்துல அந்த 45ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 17:45 வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறார். நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே உங்களிடத்திலே வருகிறேன். அல்லேலூயா. பாருங்க, இங்கே கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த பெரிய பெலிஸ்தனாகிய கோலியாத்துக்கு முன்பாக இவர் நிற்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை பார்க்கும்போது சொல்றா, நான் யாரோடு கூட வந்திருக்கிறேன்னா இஸ்ரவேலின் ராணுவத்தின் தேவனாகிய கர்த்தரோடு கூட வந்திருக்கிறேன். அல்லேலூயா. சோ நம்மால இந்த வார்த்தைகளை சொல்ல அநேக நேரத்தில் தயங்குகிறோம். ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனைக்கு நம் இயேசுவை அழைத்துக் கொண்டு போவதே கிடையாது. நம்ம என்ன செய்ய வேண்டுமானால், ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா உடனே நம்ம அவங்களை இவங்களை பார்க்கறதை விட முதல்ல முட்டிப்பட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீர் என்னோடு கூட வாருங்க, நீங்க இந்த பிரச்சனையை தீருங்க, இது உங்களால் தான் முடியும் ஆண்டவரே, நீங்க என்னோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்யணும்னா அவரை முன்வைத்து அவரை அழைத்துக் கொண்டு போவது கிடையாது. அல்லேலூயா. ஆனா தாவீது பார்த்தீங்கன்னா, சிங்கங்களின் கைக்கு என்னை தப்புவித்தவர், சிங்கங்கள் வாய்க்கு என்னை தப்புவித்தவர், இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு என்ன பண்ணாரு, தப்புவிப்பார் என்று சொல்லிவிட்டு இந்த இடத்துல சொல்றான், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன். அல்லேலூயா. பாருங்க, நீ நிந்திக்கிற அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், ராணுவங்களின் தேவனாயிருக்கிற கர்த்தர், அவருடைய நாமத்தினால் நினைச்சுகிறேன் வருகிறேன் என்று சொல்லி அவன் புறப்பட்டு போன பொழுது ஆண்டவர் சிறிய கல்லினாலே அவனை வீழ்த்தும்படி கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஒரு பெரிய பிரச்சனைய ஒரு சின்ன காரியத்தை கொண்டு ஆண்டவர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. அவள் எவ்வளோ பெரிய பிரச்சனையா அவங்க உருவாக்க வேண்டும் என்று நினைப்பாங்க. ஆனா நம்ம
ஆண்டவரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக நிறுத்தி அவரை அழைத்துக் கொண்டு போய் அங்கே நின்று பேசுவோமானால் வேதம் சொல்லுகிறது, பேசுகிற நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர்களுக்கு பேசுகிறார். அல்லேலூயா. என்ன பேச வேண்டுமோ அந்த இடத்துல அவர் நின்று பேசி உனக்காக வழக்காடுகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க 2 அதிகாரத்தில் யோசபாத்தை பார்க்கும் பொழுது, யோசபாத்துடைய வாழ்க்கையில அவன் பெரிய ராஜா தான். ஆனால் அவன் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை கேட்டபடினாலே, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை அப்படியே அவன் செய்து நிறுத்தினாலே, அம்மன் புத்திரர், மோவாப் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார் இவர்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணி அவர்களுக்குள்ளே கலகத்தை உண்டாக்கி அவர்கள் வெட்டி மடிந்து போகிற அளவு கர்த்தர் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. கருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதுபோலதான் இன்றைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டுமானால், நாம் கர்த்தரை முன்வைத்து நடக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் எத்தனை கூட்டங்கள் எழுப்பினாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனைக்குரிய காரியங்கள் எழுப்பி நின்றாலும் சரி, அது தானாய் வெட்டி மடிந்து போகிற அளவுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அவரை நாம் மகிமைப்படுத்த அவரை நாம் முன்வைக்க ஆண்டவர் நமக்காக வழக்காடுவார், நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு இருந்து ஒரு பலன், எனக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, போன நிமிஷம் வந்துருவாங்க, இவங்க வந்துருவாங்கன்னு நினைப்போம். இல்ல, முதல்ல நம்ம யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க. ஏசப்பா, எனக்கு நீதான் ஆண்டவரே துணை, நீதான் என்னை நடத்துகிறவர், நீதான் எனக்கு அபிஷேகம் கொடுத்து வைத்திருக்கிற, நீர் என் கூட வர வேண்டும் என்று சொல்லி நாம் அவரை அழைப்போமானால் அவர் நிச்சயமாய் வருகிறது. அல்லேலூயா. ஏன்னா அவரு தடைகளை உடைக்கிறவர் என்று சொல்லுங்க. நீங்க 2 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்க 2 அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லியிருப்பாங்க. நீங்க 2 அதிகாரம் 13ஆம் வசனம், நீங்க 2 அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர், அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அல்லேலூயா. தடைகளை உடைக்கிற கர்த்தர். நல்லா தெரிஞ்சுக்கணும், நாம் அவரை எப்பொழுது நமக்கு முன்பாக நிறுத்தி வைக்கும் பொழுது, நமக்கு விரோதமாய் எத்தனை விதமான தடைகள் ஏற்பட்டாலும் சரி, நம் ஆசீர்வாதங்களை தடை பண்ண நினைக்கிற பொல்லாத மனுஷர்களா இருந்தாலும் சரி, பொல்லாத கிரிகளா இருந்தாலும் சரி, தடைகளை உடைக்கிற கர்த்தர் நமக்கு முன்பாக வருவார். அல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் ஒரு தூதனை அனுப்புவேன், கோணலான வழிகளை செவைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. மோசேயிடத்திலும் ஆண்டவர் அப்படிதான் சொன்னார். யாத்திராகம புத்தகத்துல 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாத்திராகம புத்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்கள். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலை மேல் செய்வேன், நிற்பேன். அல்லேலூயா. ஆக பாருங்க, நம்ம அவரை முன் நிறுத்தி வைத்து ஒரு காரியத்திற்கு நாம் புறப்படுவோமானால் அவர் நமக்கு முன்பாக போய் நிற்பார்கள். அல்லேலூயா. நமக்கு முன்பாக நிற்கிறவர். ஸ்தேவானை கல்லெறியும் பொழுது அவர் தன்னுடைய சிங்காசனத்திலிருந்து எழுந்து நின்றார். அல்லேலூயா. பாருங்க, நாம் உபத்திரப்படுகிற நேரத்திலே, துன்பப்படுகிற நேரத்திலே ஆண்டவர் உனக்காக தன்னுடைய சிங்காசனத்திலிருந்து எழுந்து நிற்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே மோசே சொல்லுகிறார், அங்கே ஓரபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலை மேல் இருப்பேன். நீ எப்பொழுது என்னை உனக்கு முன்பாக நிறுத்துகிறாயோ, அதுபோல நான் என்ன செய்வேன்னா உனக்கு முன்பாக நான் வந்து நிற்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நமக்கு முன்பாக நிறுத்தி நாம் ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் ஓடி வந்து முன்னாடி நின்றுவார். அல்லேலூயா. அதனால சபையில சொல்றோம், 8 மணி ஆராதனைனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா 7:30 வந்துடணும், 7:50 வந்துடணும். ஏன்னா 8 மணிக்கு ஆராதனை ஆண்டவர் முன்னாடியே வந்துடுவாரு. அல்லேலூயா. முன்னாடியே வந்துடுவாரு.
அதனால அவர் வரும்போது என்ன பண்ணா நம்ம உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனா ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா அதெல்லாம் காதுல வாங்குறது இல்லை, அதெல்லாம் கேட்கறது இல்லை. அவர் வந்தா வந்துட்டு போறாரு, அவர் வந்து உக்காந்துட்டு அவர் பாட்டு போட்டோம், எனக்கு ஆசீர்வாதம் வேணாம், ஒண்ணு வேணாம், என் பிரச்சனை பெருசானாலும் அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நினைக்கிற கூட்டமா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து நின்றால் ஒரு பிரச்சனை மாறிடும். ஹல்லேலூயா. அவர் நமக்கு முன்பாக வருகிற தேவன். அவருடைய சமூகம் எப்பொழுதும் நமக்கு முன்பாக செல்லுகிறபடினாலே நாம் அவரை எப்பொழுதெல்லாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் சொல்லுகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு முன்பாக வருகிறார். ஹல்லேலூயா. சோ நாம் அசைக்கப்படாது இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா கர்த்தரை நாம் எப்பொழுதும் நமக்கு முன்பாக நிறுத்தி வைக்க வேண்டும். இரண்டாவது காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இரண்டாவது நாம் அசைக்கப்படாத இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வேதத்தில் சொல்லுகிறது லூக்கா 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் 48ஆம் வசனத்தை எடுத்து லூக்கா என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பித்து ஆழமாய் தோன்றி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதி அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன். ஹல்லேலூயா. நீங்க நம்ம என்ன பண்றோம்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு 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 அதன்படி செய்யறதே கிடையாது. ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கப்பா பேசுங்கப்பா பேசுங்கப்பா. ஆண்டவர் பேசின உடனே அது என்ன காரியத்தை உணர்த்துறாரோ அந்த காரியத்தை நம்ம உடனே உணர்த்தப்பட்டு ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா அப்படின்னு சொன்னா நான் ஒரு காலம் என்ன பண்றது இல்லை, அசைக்கப்படுறது இல்லை. ஆனா அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு அந்த நிமிஷம் மாத்திரம் நம்ம வந்து ஒப்பு கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம வெளியில போயிட்டு வச்சுக்கல, கண்டிப்பா அதை அசைக்கப்படுத்துறது. இங்க ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய வார்த்தை, அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்டு நடப்போமானால் கண்டிப்பாக நாம் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா.